இப்ப ஆகா ஈஸ்வரன் தோழரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தத்துவார்த்த துறையில தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து அது சம்பந்தமான நூல்களை எழுதிட்டு இருக்கிறவங்க, இணையதளம் உருவான காலகட்டத்தில இருந்து அது வலைத்தள பதிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த யூடியூப் சேனல் மாதிரியான இந்த இடத்துல இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பாட்டாளி வர்க்க அரசியலை நம்ம அதை உறுதியா அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா 19 சொல்லும் போது அதுக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால பாட்டாளி வர்க்க அரசியலை தொடர்ச்சியாக எழுதிட்டும் பேசிக்கிட்டும் அதை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான தோழருடைய அருமையான புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதுல மார்க்சிய தத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான அடிப்படையில கம்யூனிசத்துக்கு அறிமுகம் ஆகக்கூடியவங்களை இது பண்றதுக்கு அதே கண்ணோட்டத்தோட இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்யூனிசம் கற்பம் அப்படின்னு ஒரு 4 தொகுதிகள் கொண்டு வந்துக்கிறாப்ல. அந்த கம்யூனிசத்தை கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்கறதுங்கிறது மட்டும் இல்லாம கம்யூனிச கண்ணோட்டத்துல இந்திய துணைக்கண்ட அளவுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய தத்துவார்த்த போக்குகளை எப்படி பாக்குறது அப்படிங்கறதையும் தோழர் தொடர்ச்சியா முன் வச்சுட்டு இருக்கிறாப்ல. அதுல இந்திய தத்துவம் ஒரு சிறிய அறிமுகம் அப்படிங்கிற முதல் தொகுப்பு வந்திருக்குது. அடுத்த தொகுப்போட வேலையை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாப்ல, அதுவும் வர இருக்குது. தோழர் அவ்வளவு முக்கியமான தோழர், ரொம்ப அருமையா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பேசக்கூடியவங்க ஆகா ஈஸ்வரன் தோழர் இப்போ பேசுவாங்க. தோழர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான். ஆனா அதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டி இருக்குது. அதனால்தான் நம்ம இந்த தலைப்பை திரும்பவும் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 ஆண்டுல இது மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுவது சரியாக இருக்கும் என்பதனாலதான் நான் கோட்பாடும் நடைமுறையும் என்கின்ற தலைப்புல பேசுறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த தலைப்புல பத்தி இன்னைக்கு பேச போறேன். ஒரு சுருக்கமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவை எவை என்பதை சொல்ல வேண்டும். இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அதனால ஒரு வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தான் வந்திருக்கிறேன். அந்த வடிவத்தில் எப்படின்னா, இந்த கேள்வி முதல்ல கேட்போம். கோட்பாடு நடைமுறை அப்படின்னு நம்ம தலைப்பு எடுத்துக்கிட்டதுனால கோட்பாடு இதுல எது முக்கியமானது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பொதுவாக தமிழகமா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க, நடைமுறை தான் முக்கியமானது, நடைமுறை தான் முக்கியமானது. ஏன்னா இவ்வளவு நேரம் திருப்பூர் குணா பேசினதெல்லாம் நடைமுறை பிரச்சனை தான். அந்த நடைமுறை பிரச்சனை இருப்பதனால நமக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நடைமுறை தான் விளைவை ஏற்படுத்த போகுது அப்படின்னு இருக்கும்போது நடைமுறை முக்கியமானது. அதனால இந்த கோட்பாடு நடைமுறை இதுல எது முக்கியமானதுன்ற கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக நடைமுறை தான் முக்கியமானது நிறைய பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் கோட்பாடு முக்கியமானதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்றேன்னா, இது ரெண்டுமே தவறு. இதுல இந்த கோட்பாடு முக்கியமானதா நடைமுறை முக்கியமானதெல்லாம் பிரிக்கவே முடியாது. இது ரெண்டும் இணைஞ்சதுதான். நடைமுறை எந்தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் கோட்பாடு. கோட்பாடுன்றது நடைமுறைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. இந்த நடைமுறையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் கோட்பாடு. கோட்பாடு எதை நடத்தப்பட வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதனால கோட்பாடு தான் தெரியுது. அதனால் நடைமுறைக்கு கோட்பாடு அவசியமான ஒன்று தான். இன்னொரு விஷயம், கோட்பாடு நடைமுறைக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. அது வரட்டுத்தனமாக பிடித்து தொங்குவதுதான் தப்பு. ஒரு வழிகாட்டியாளர் கோட்பாடை வச்சுக்கொண்டால் தான் நம்ம அதுல இருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் எல்லாம் அமைத்துக் கொள்ள முடியும். கோட்பாடும் இல்லாம ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்க முடியாது. அப்போ கோட்பாடு என்பது ஸ்ட்ராட்டஜி. அதுல இருந்து நம்ம நடைமுறையும் அமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ நம்ம கோட்பாடு பொதுவாக பேசிட்டதுனால அடுத்தது நம்ம கோட்பாடுக்கு வந்துருவோம். மார்க்சியம் என்பது ஒரு கோட்பாடு. அதுல பாட்டாளி வர்க்கம் புரட்சிகரமானது அப்படின்னு சொல்றது மார்க்சியத்திற்கு ஒரு கோட்பாடு தான். இந்த கோட்பாடு ஏதோ மார்க்ஸ் தான் உருவாக்குனாரு. மார்க்ஸ் என்பது மார்க்ஸ் உருவாக்குனது தான். அது ஏதோ மார்க்ஸுடைய மூளையில இருந்துலாம் உருவாக்குனது கிடையாது. இந்த புறச்சூழலில் இருக்கக்கூடிய இந்த முதலாளித்த உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பார்த்து அவர் எழுதினதுதான் கோட்பாடை தவிர அவர் மூளையிலிருந்து சிறந்த ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு எதுவும் செய்யவில்லை. இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் அவர் படைச்சாரு. அதனால அவருடைய கருத்து என்பது உற்பத்தி முறையில் இருந்து தான் வந்தது, யதார்த்தத்தில் இருந்து தான் உருவாக்கி இருக்காரு. நடைமுறையில இருந்துதான் அது உருவாக்கப்பட்டதுன்னு தவிர அது நடைமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்த கோட்பாடெல்லாம் கிடையாது. அதே போல பாட்டாளி எழுப்பதற்கு ஒன்றும் இல்லாதவர்கள் என்று அன்னைக்கு சொன்னாரு. அந்த கோட்பாடு இன்னைக்கும் நம்ம அது ஒரு 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 முடிவு தான், ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கும் நம்ம அதை அப்படியே பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல துறை புதிய பாட்டாளிகளை உருவாகி இருக்காரு.
இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு மட்டும் இல்லை, இந்த இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்றது கூட நிறைய பேர் தவறாக விவசாயிகள் அதை விட மோசமா இருக்கிற விவசாயிகள் புரட்சிகரமானவர்களை மார்க்சியம் கருதவில்லை. அதை விட மோசம் உதிரி பாட்டாளிகள், அமைப்பு சாராதவர்கள், அவர்களெல்லாம் அவ்வளவு தூரம் மோசமெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல மார்க்சியன்ற மாதிரி கருத்து சொல்றாங்க. பாட்டாளிகள் புரட்சிகரமானவர்கள் என்று ஏன் முதல்ல வந்து கோட்பாடு ரீதியாக மார்க்சியம் சொல்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்று இந்த சமூகம் எந்த உற்பத்தி முறையில் இருக்கிறதோ அந்த உற்பத்தியில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள், அந்த உற்பத்தியினுடைய ஏற்ற இறக்கங்களை ஒட்டி அதிகமாக உடனடியாக பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் அது கண்டிப்பாக பாட்டாளிகள். பாட்டாளிகள் இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, இந்த உற்பத்தி முறையால், இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையால் பாட்டாளிகள் ஒரு இடத்தில் ஒன்று சேருவதற்கும் ஒன்றுபட்ட சிந்தனைக்குமான வாய்ப்புகள் அங்கு இருக்கிறதுனாலதான் பாட்டாளி என்று சொல்லியிருக்காரு தவிர ஏதோ இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒற்ற கருத்தை வச்சுக்கொண்டு பாட்டாளி எல்லாம் அவர் சொல்லல. இப்ப பாட்டாளின்ற ஒரு விளக்கம் நமக்கு தேவையில்லை, இந்த கோட்பாடுன்றது நம்ம வந்து போயிடலாம். அதே போல வந்து முதலாளித்துவ சமூகத்திலிருந்து சோசியலிசம் மாறும் வரும், இது ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு வந்து கோட்பாடு ரீதியாக நமக்கு சொல்லியாச்சு. இது கோட்பாடு ரீதியாக சொல்லியாச்சுன்றதுனால தானாலாம் இது நடந்தாது. இதற்கான ஒரு முன்னணி படை என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி வேணும். அது கம்யூனிஸ்ட் திறமை பெற்றதாக இருந்து அதை வழிகாட்டியாக கொண்ட, அதாவது தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் பாட்டாளிகளையும் வழிகாட்டியாக இருக்கின்ற, வழி நடத்துகின்ற, அரசியல் படுத்துகின்ற, வர்க்க உணர்வை ஊட்டுகின்ற ஒரு முன்னணி படை தேவைப்படுகிறது. கோட்பாடு தானா நடைபெறாது. அதனால கோட்பாடும் நடைமுறையும் இணைஞ்சுதான். அப்படி இருக்கணும் போது நடைமுறைன்னு சொல்லிட்டோம், கோட்பாடுன்னு சொல்லணும். அப்ப கம்யூனிஸ்டுடைய கோட்பாடு என்ன? அப்ப கம்யூனிஸ்டுடைய கடமைன்னா என்னவா இருக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சியின் கடமைன்னா என்ன இருக்குன்றது கண்டிப்பாக நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கு வந்து மார்க்ஸ் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்ஸ் எழுத்துக்கள் இருந்து தான் நம்ம வந்து படிக்கணும். அதை விட்டுட்டு வேற எங்க இருந்து நம்ம படிக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நிறைய வந்து ஆங்கிலத்து நூல் இருக்குது. நம்ம இந்த மார்க்ஸ் எங்கல்ஸ், நம்ம மார்க்சியம் சொன்னா இன்னைக்கு வந்து லெனின் நிறைய இடத்துல பேசலாம். இங்க நம்ம கோட்பாடு முதல் கோட்பாடாக மார்க்சியத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மார்க்சியத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து ஒரு 50 நூல் இருக்கு. இன்னைக்கு அதே போல தமிழ்ல வந்து அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியான ஒரு 20 நூல் வந்து அண்மையில மறுபதிப்பாக கூட என்சிபிசில போட்டிருக்கிறாங்க. மார்க்ஸ் எங்கல்ஸுடைய எல்லா நூல்களும் மறுபதிப்பு கிட்டத்தட்ட வந்தாச்சு. அப்படி நமக்கு போதுமான அளவுக்கு நூல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு புத்தகம் நம்ம கிட்ட இருந்தும் நம்ம வந்து முழுமையாக ஒரு மார்க்சிய வழி செல்லவில்லை என்பதுதான் உண்மை. அது இப்ப லெனின் காலம் வந்து கிட்டத்தட்ட மார்க்ஸ் எங்கல்ஸுடைய தொடர்ச்சியாக ஒட்டியே வருகிறாரு. ஏங்கல்ஸ் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் அரசியல் ஈடுபட ஆரம்பிச்சாச்சு லெனின். அப்படி இருக்கும் பொழுது லெனின் வந்து ஒரு முக்கியமான நூல்கள் அவர் பார்த்திருக்க கூட மாட்டார். அது குறிப்பிட்ட சொல்லணும், இந்த ஜெர்மன் சித்தாந்தம் என்ற நூலை படிப்பதன் மூலமாக தான் நம்ம வந்து மார்க்சிய தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். மற்ற நூல்களுடைய முதல் நூலை சொல்லும் போது அதுதான் இந்த ஜெர்மன் சித்தாந்தம். ஆனா லெனின் வாழ்கின்ற காலத்தில், அரசியல் அவர் நடத்துகின்ற காலத்தில் ஜெர்மன் சித்தாந்த புக்கம் வரவே இல்லை, அச்சிற்கு வரவே இல்லை. அது கையெழுத்து பிரதியாக தான் இருந்தது. அது வந்து ஆனா லெனின் என்ன பண்ணியிருக்காரு, இருக்கின்ற புஸ்தகத்தில் கொண்டு அவர் மார்க்சியத்தை தெளிவுபட்டு இயக்க இயலவியலை சரியாக புரிந்து கொண்டு அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காரு. அப்போ நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஆனா நம்ம வந்து சரியாக கம்யூனிஸ்ட் வழியில் நம்முடைய கோட்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு பெரிய குறையா இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து கம்யூனிஸ்டின் கடமை என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியின் கடமை என்ன அப்படின்னு முதல் கேள்வி கேட்டுட்டா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப இதுக்காக இப்ப நான் முதல்ல சொன்னது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் இந்த ஒரு விஷயம் கம்யூனிஸ்டோட கடமைகள் என்ன புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த 50 வால்யம் 20 வால்யம்லாம் நம்ம போக வேண்டாம். ரொம்ப எளிமையாக அதிகமாக புகழ்பெற்ற, எல்லா மொழியிலும் அதிகமாக அச்சடிக்கப்பட்ட, எல்லார் கையிலும் எல்லார் வீட்டிலும் அதிகமா இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு முறையாவது பலரால் வாசிக்கப்பட்ட ஒரு ஆவணம் நமக்கு என்று சொன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க அறிக்கையில முழுசா கூட படிக்க வேண்டாம். நான் கம்யூனிஸ்டுகளுடைய வேலையை மட்டும்தான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலையை மட்டும் தான் இங்க குறிப்பிட்டு சொல்றேன். மொத்தத்தையும் நான் எடுத்துக்கல. அப்படி வந்து குறிப்பா கம்யூனிஸ்ட் யாரு, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில இருக்கக்கூடிய இந்த 2வது அத்தியாயமே பாட்டாளிகளும் கம்யூனிஸ்டுகளும். தோழரே சொன்னார், பாட்டாளியும் சொல்ல வேண்டியிருக்கிறது, பாட்டாளி சொல்ல வேண்டியிருக்கு, பொதுவாக தொழிலாளர்கள் சொல்ல முடியாதுன்னா பெரிய உண்மை அதுல இருக்கு. ஆனா இந்த இடத்துல அதோட விளக்கம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த தலைப்பிலேயே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுடைய தலைப்பை என்ன சொல்லுதுன்னா பாட்டாளிகள் கம்யூனிஸ்டுகளும். அப்போ பாட்டாளிகள் கம்யூனிஸ்டுகள் முதல் நெருக்கமானது இருக்கிறது. இதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆனா என்ன இருக்குன்னு எழுத்துல இருக்கிறத நான் முதல்ல படிச்சிடறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும்
இந்த இந்த பொருளை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதோ என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை தான் இருக்கிறோம். இந்த நூறாண்டு என்பதை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய, நாம் எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டோம், அதில் எந்த வகையில் நம்ம பிடிப்போடு நடைமுறைப்படுத்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி என்பதனால நான் இது வந்து இருக்கிற வரியை முதல்ல நான் படிக்கிறேன். ஒட்டுமொத்த பாட்டாளிகளுடன் கம்யூனிஸ்டுகள் கொண்டுள்ள உறவு எத்தகையது? ரொம்ப எளிமையான கேள்வி. ஏன்னா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம விடைக்கே போக முடியும். கம்யூனிஸ்டுகள் ஏனைய தொழிலாளி வர்க்க கட்சிகளுக்கு எதிரான ஒரு தனி கட்சியாக அமையவில்லை. இது ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஆவணம். ஏன் இது ஒரு சிறந்த ஆவணம் சொல்றேன்னா, இந்த எழுத்துக்கள் வந்து அப்படியே நறுக்கு தெரித்த போல ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடிய இருக்கும். எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கிறதுனாலதான் இது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஆவணமாக நம்ம வச்சுக்கிறோம். இப்ப வந்து அடுத்தது என்ன சொல்றது நம்ம பார்ப்போம். நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கு ஒட்டுமொத்த பாட்டாளருக்கு நலன்களை தவிர வேறு தனிப்பட்ட நலன்கள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் ஏதோ ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அதை பாட்டாளி வர்க்கத்துக்கு கொண்டு செல்கிறார் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்களுக்கு வந்து தனி கருத்துக்கள் கிடையாது. அவர்கள் வந்து பாட்டாளர்களுக்கு என்ன கருதுகிறதோ அவர்களுடைய நடைமுறை பிரச்சனை மட்டும் பேசாமல் இறுதி குறிக்கோள்களையும் சேர்த்து பேசுகிறார் என்பதுதான் முக்கியமானது. வெறும் நடைமுறை பிரச்சனையோடு அவங்க வந்து நிற்கல. பாட்டாளி வர்க்க இயக்கத்தை வடிவமைக்கவும் வார்த்தெடுக்கவும் அவர்கள் தமது சொந்த குறுங்குழு கோட்பாடுகளை எவற்றையும் வகுத்துக் கொள்ளவில்லை. இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல சொன்ன ஒரு விஷயம் தான். எந்த குறுங்குழு கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொண்டு போய் அவங்க கிட்ட திணிக்கவே இல்லை. யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கான வாய்ப்புகளை மனதில் கொண்டு கோட்பாடை உருவாக்கப்பட்டதுதான். கம்யூனிஸ்டுகள் ஏனைய தொழிலாளி வர்க்க கட்சிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுபவை பின்வருவன. இதுதான் அவர் வந்து பட்டியலிட்ட ஒரு நம்ம கம்யூனிஸ்டுகள் வேறுதான், தொழிலாளர்கள் வேறுதான். இப்ப தொழிலாளர்கள் வழி நடத்தக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பது நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்றாரு. அதை நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் பாட்டாளிகளின் தேசிய போராட்டங்களில் கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு தேசிய இனத்தையும் சாராமல் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் உரிய பொதுவான நலன்களை சுட்டிக்காட்டி முன்னணிக்கு கொண்டு வருகின்றனர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாட்டாளி வர்க்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் ஒரு மொழியா ஒரு தேசியத்துக்குள் அடங்கவே முடியாது. ஆனா அவர்கள் போராட்டம் எல்லாமே தேசியத்துக்குள் தான் இருக்கிறது. அதுல வந்து சந்தேகம். சர்வதேசம் பேசிட்டு தேசியத்தை மறப்பது அல்லது தேசிய சுயநிர்ணய உரிமை பேசிட்டு சர்வதேசத்தை மறப்பது என்பதெல்லாம் கிடையாது. என்றும் இணையப்பட்டுதான் சர்வதேச பார்வையில் தான் நம்ம எப்படி வர்க்க பார்வையில் நம்ம அனைத்து போராட்டத்தை உள்ளடக்கி பார்க்கிறோமோ அது போல சர்வதேச பார்வையில் தான் நம்ம அனைத்தையும் நம்ம உள்ளடங்கி பார்க்கிறோம். இப்ப அதுக்கடுத்தது என்ன ஒரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா, முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிரான தொழிலாளர் வர்க்க போராட்டம் கடந்து செல்ல வேண்டியது பல்வேறு வளர்ச்சி கட்டங்களிலும் எங்கும் எப்போதும் கம்யூனிஸ்டுகள் ஒட்டுமொத்த இயக்கத்தின் நலன்களை முன்வைக்கிறார்கள். இது வந்து நம்ம இறுதி குறிக்கோளை உள்ளடக்கியதாக புரிந்து கொள்வதாக இருப்பார்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் பாட்டாளிகள் தொழிலாளர்கள் வந்து தொழிற்சங்க போராட்டத்துக்காக கூலி உயர்வு போன்ற சீர்திருத்த போராட்டத்தோட முதல் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் தான் வந்து கம்யூனிஸ்டுகள். இதுதான் இந்த ஒரு சின்ன இதுல வந்து இந்த ஒரு மேற்கோள்லயும் நம்ம அதுதான் புரிஞ்சுக்கிறோம். மறுபுறம் கோட்பாட்டு வழியில் கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி வர்க்க திரளுக்கு இல்லாத ஒரு அனுகூலத்தை பெற்றவர்களாக இந்த அறிக்கை சொல்லுது. அனுகூலத்தை பெற்றவர்களாக இருக்கிறது இப்படி பாட்டாளர்கள் புரட்சிகரமானவர்கள் சொன்னதுடன் அவர் தானாக புரட்சியாகிட மாட்டார்கள். கண்டிப்பாக அவர்களை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வர்க்க அரசியலை புகுத்த வேண்டும், அரசியல் படுத்த வேண்டும். இவ்வளவு வேலை இருக்குதுல்ல. அது போல இந்த கம்யூனிஸ்டுகள் அனுகூலத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆவணங்கள் சொன்னதால கம்யூனிஸ்ட் என்று நம்ம சொல்லிக்கின்ற எல்லாருக்கும் அந்த அனுகூலத்தை பெற்றவர்களாக நம்ம இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து திருப்பரங்குன்றம் நம்ம இவ்வளவு கோவப்பட்டு பேசியிருக்காரு. நம்ம 100 ஆண்டு கடந்த பின்பும் தொடக்க நிலையில் நாம் செய்து கொண்ட செயல்பாட்டில் கூட விட மோசமாக பின்தங்கி இருக்கின்ற நிலைமையெல்லாம் இருக்குது. இதனால் கம்யூனிஸ்டுகள் உடனடி நோக்கம் மற்றெல்லா பாட்டாளி வர்க்க கட்சிகளின் உடனடி நோக்கம் எதுவோ அதுவே தான். இது என்ன நோக்கம்னு சொல்றேன். அந்த நோக்கத்தை நம்ம மறக்காம இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய வேலைப்பாடை சரியா புரிந்து கொண்டவர்கள் ஆகும். பாட்டாளிகளை ஒரு வர்க்கமாக கட்டியமைத்தல், முதலாளித்துவ மேலாதிக்கத்தை வீழ்த்துதல், பாட்டாளி வர்க்க அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தல் ஆகியவை தான். இந்த புரிதல் இல்லாம வெறுமனே ஒரு கூலி உயர்வு போராட்டம் இல்லை என்றால் வேலை நேரம் பிரச்சனை, இந்த 90 மணி நேரம் கொண்டு போறாங்கன்ற பிரச்சனையோட நம்ம வந்து சுண்டி போகக்கூடாது. இதையும் தாண்டி கம்யூனிஸ்டுகள் இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் போன வாரம் வந்து உரிமை மதிப்பு பேசினார்ல, நம்ம கோட்பாடு ரீதியாக இதற்கான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அனுகூலத்தை பெற்றவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்க வேண்டும். அதனாலதான் தொழிற்சங்க தலைவர்கள் என்று வெளியிலிருந்து ஒரு தலைமை வர வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எல்லாமே சொல்ல வந்து ஒரு வெளியிலிருந்து ஒரு அறிவு தலைமை வேண்டும் அப்படின்னு சொல்லுது. என்ன கேட்டா
இந்த ஒரு பிரச்சனை, ஒரு நம்ம ஆட்டோமொபைல் எடுத்துக்கலாம். ஆட்டோமொபைல் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால், அந்த பிரச்சனை அந்த தொழிலாளர்கள் பொதுவாக என்ன பார்ப்பாங்கன்னா, அங்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் சுத்தி சுத்தி பார்ப்பார்கள். ஆனா இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்கும்னா, இந்த பிரச்சனை என்பது இங்கு மட்டும் தொட்டிதலை, அதனுடைய ரூட் இங்க மட்டும் இல்ல, சர்வதேச ரீதியாக இருக்கிறது. இதற்கான அரசியலும் இருக்கிறது. அது பகுதி அரசியலும் இருக்கிறது, சர்வதேச அரசியலும் இருக்கு. இது எல்லாம் தெரிந்து இதற்கான காரணம் என்ன அப்படின்றது வெறும் ஃபேஸ் வேல்யூ நம்ம அப்படி வெளிப்படையா தெரியதை விட்டு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்காம அதனோட ஆழத்தையும் அதோட வேரையும் புரிந்து கொள்ளக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோம்ன்றது கேள்வி. நம்ம அதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம இங்க என்னவாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம தொகுத்து பார்க்கலாம். அதுக்கான நேரமாக இதை நான் தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கிறேன். இது நம்ம இப்போ ஒரு ஆவணத்துல இருந்து சொன்னோம்ல, இதுல செய்யும் திறம் பெற்றவர்களா கம்யூனிஸ்ட் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதோட இந்த திறமை பெற்றவர் கட்சியும் இருக்கணும். இது வெறும் இப்போ கட்சி கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டி வெறும் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, கேடர்களை உருவாக்குவதும் கட்சி தான். அதற்கு கட்சி தலையும் திறம் பெற்றிருக்க வேண்டும். அந்த திறத்தின் அடிப்படையில் கேடர்களை வளர்க்க வேண்டும். இந்த 2 பேரும் இணைந்து, அதை கட்சி தலைமையும் கேடர்களும் இணைஞ்சு உழைக்கும் மக்களையும் பாட்டாளிகளையும் வழிகாட்டியாக இருக்கட்டும். இப்ப நம்ம சொன்னது மாதிரி பாட்டாளிகளை ஒரு வர்க்கமாக கட்டி அமைத்தல், முதலாளித்துவ மேலாதிக்கத்தை வீழ்த்துதல், பாட்டாளிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தல், இதனை உணராத கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்க முடியாது. நீங்க வெறும் கோழி விருப்ப போராட்டத்துக்காக நடத்திட்டு அதை கம்யூனிஸ்ட் கட்சியால் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம இறுதி குறிக்கோள் என்ன என்பதை தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பாக இப்ப அறிக்கை நம்ம அறிக்கையை ஒரு பகுதி தான் படிச்சோம். இந்த ஒரு பகுதி படிக்கும்போது அது சூத்திரம் போலதான் இருக்கும். அது ஒரு முழுமையான புரிதல் போகாது. ஆனா இந்த ஒரு சூத்திரமான இந்த பகுதியை புரிந்து கொண்டு மனதில் கொண்டு இந்த 2வது அத்தியாயத்தை படித்தால் நிச்சயமாக கம்யூனிஸ்டுடைய கடமையை நாம் உணர்ந்ததாகும். அப்படி உணர்ந்த பிறகு முதல் அத்தியாயத்திலிருந்து இந்த 4 அத்தியாயத்திலும் நம்ம படித்தால் நம்மளுடைய அடிப்படை ஆவணம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் கோட்பாடு. நமக்கு மார்க்சிய கோட்பாடு சொன்னால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான் இருக்கிறது. மூலதன நூல்களை நம்ம படிக்கலாம், யாராலும் முடியுமே இருக்கலாம். மூலதன நூல்களை படிக்கிறது சாரமா கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொடர் ஜீவானந்தம்லாம் அந்த 3 வால்யத்தையுமே ஒரு 300 பக்கத்துக்குள்ள சுருக்கிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டியா இருக்கும். நம்ம அதெல்லாம் படிச்சோம்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அதெல்லாம் அரசியல் பொருளாதாரம் படிச்சா மட்டும்தான் நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையே புரியும். அறிக்கை என்பது வெறும் அரசியல் மட்டும் புரிதல் கூடியது மட்டும் இல்ல. அதுல தத்துவம் இருக்கிறது, அதுல அரசியல் பொருளாதாரம் இருக்கிறது. அந்த நம்ம நடவடிக்கை என்கின்ற கம்யூனிஸ்ட் விஞ்ஞான கம்யூனிஸ்டமாக இருக்குது என்றால் இது எல்லாம் அடிப்படையை கொண்டதாக இருக்குது. நிச்சயமாக இது சரி, இந்த கூலி போராட்டத்தை நடத்துவது மட்டும் கம்யூனிஸ்டுகளின் வேலை இல்லை. இப்ப நம்ம சுருக்கமா சொன்னது வேலை, அது கொஞ்சம் விரிவா இந்த இடத்துல சொல்லிடுவோம். கூலி போராட்டத்தை நடத்துவது மட்டும் தொழிலாளருடைய விடுதலை தராது. அது நமக்கு தெரியும். இந்த கூலி உயர்வு என்பது ஒரு சீர்திருத்த போராட்டம் தான். நீங்க ஒரு கையில் கொடுத்தது பின்வழியாக பெற்றுக்கொள்வார். இதுதான் முதலாளித்துவ முறையாக இதனால வரைக்கும் இருந்திருக்கு. நவீன வடிவமான இன்றைக்கும் ஏகாதிபத்திய கட்டமும் சரி, உலகமயத கட்டமும் சரி, இந்த வேலை தான் செய்யும். ஒரு பக்கம் கொடுக்கும், இன்னொரு பக்கம் எடுத்துரும். அதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அப்பா தாத்தாவுடைய சம்பளம் பார்த்தோம்னா நமக்கு நம்ம ஒரு நாளுக்கு சம்பாதிக்கிறதா அவங்கள மாசத்துக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய சம்பாதிச்ச மாதிரி காசு இருக்குது. ஆனா அவர்கள் வாழ்ந்த அளவு கூட நம்ம வாழ முடியாத மோசமா நிக்கிறது. ஏன் இந்த விலைவாசி ஏறினா ஒரு பக்கம் கொடுத்துட்டு மறுபக்கம் நம்ம எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்துறதுனால நமக்கு கண்டிப்பாக பற்றாக்குறையிலே தொடர்ந்து கொண்டிருக்கு. முந்தையோட மோசமா இருக்கு. செலவுகள் கூடிவிட்டது. நான்லாம் படிக்கும்போது டிகிரி படிக்கிறதுல பெரிய காசு ஆகல. இன்னைக்கு ஒரு குழந்தைகளை ஒரு தொடக்க நிலை பள்ளிக்கு நம்ம எடுத்தும் போது கூட லட்சங்கள் தேவைப்படுகிறது. நான் மொத்த படிப்புக்கு எனக்குலாம் லட்சம் கூட ஆகல அந்த காலத்துல. இப்ப நம்ம செலவுகளும் கூடி போய்கிறது. வருமானம் பேருக்கு தான் பெருசாக காட்டுகிறதே தவிர நிச்சயம் போதாம நிலையில் தான் நம்ம இருக்கின்றோம். அதனாலதான் இந்த கூலி போராட்டம் என்பது அவசியமானது தான். இந்த கூலி போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி கூலி போராட்டம் என்பது தொடக்க நிலை. அதன் மூலமாக வர்க்கம் முரண்படுகிறது என்ற முதலாளிக்கும் தெரியும், நமக்கு தெரியும். 2 தான் வர்க்கம் இருக்கிறது. அப்படி 2 பேரும் ஒத்துக்கிட்டா. முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதுல ஒன்று சார்ந்தே கிடையாது. அவங்க நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தொழிலாளருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கூலி போராட்டம் என்பது வெறும் கூலி போராட்டத்தோட நிற்காமல் அந்த கூலி போராட்டத்தின் ஊடாகவே நமக்கு அவர்களுக்கு வர்க்க அரசியல் போக வேண்டும்,
இந்த இது அந்த அமைப்பு முறையை தூக்கி போட்டால் மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இது கூலி போராட்ட உயர்வுனாலோ பெற்று தருவதனாலேயோ சில சட்டங்கள் மூலமாக மட்டுமே நமக்கு வந்து முழுமையான விடுதலை கிட்டாது. அதற்கான புறநிலை பொருளாதார நிலையில வரவேண்டியிருக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்க முடியாது. இன்றிலிருந்து போராட்டம் செய்யும் போது மட்டும்தான் சரியான காலத்தில் நம்ம புரட்சி செய்ய வேண்டிய காலத்துல மட்டும் புரட்சிக்கான சிந்தனை திடீர்னு வராது. அதற்கான உணர்வுகளை நான் கட்சி தலைமையும் கேடர்களும் தொழிலாளர்களும் பெற வேண்டும் என்றால் முதலிருந்து நம்முடைய ஆவணங்களின் அடிப்படையில் கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். தோல்வி பத்தி நம்ம வந்து இப்ப 100வது ஆண்டுன்னு இருக்கிறோம். நம்ம பொதுவாக சர்வதேச அளவுல கூட ஒரு பின்னடைவுல இருக்கு. அதனால தோல்வி பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படணும்னு சொல்லல. கவலை இருக்கும். கவலைப்படாம இருக்கிறவன் வந்து நம்ம அதை திருத்திக் கொள்ள மாட்டோம். நான் அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை. நான் சொல்ல என்ன, தோல்வி கண்டு தோண்டு போக வேண்டிய தேவையே கிடையாது. பாரிஸ் கம்யூன் தோல்வி கண்டது. இந்த பாரிஸ் கம்யூன் பாத்தீங்கன்னா தொடங்கும் போது ஒரு புறநிலை கம்யூனிஸ்டுகள் விஞ்ஞான பூர்வமானவர்கள் ஒரு அனைத்திற்கும் ஒரு காரணம் புறநிலை காரணம் இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த பாரிஸ் கம்யூன் பாரிஸ் பிரச்சனை வெடிக்கும் போது அரசியல் வெடிப்பு ஏற்படும் போது மார்க்ஸ் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். புறநிலை நமக்கு சாதகமா இல்லை, புறநிலை வந்து பொருளாதார நிலைமை நெருக்கடியில் இல்லை. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நமக்கு வந்து சாதகமா இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த சின்ன பிரச்சனையை புரட்சி அலையை நோக்கி அது செல்லும் பொழுது அந்த விண்ணை நோக்கி எவ்வளவு தூரம் போகும்போது அதை வந்து அப்படியே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மார்க்ஸ் என்ன செய்தாருன்னா அதுக்கு அந்த துணை செய்தார். அதனுடைய பாரிஸ் கம்யூனுக்கான துணை செஞ்சார். ஆனா கடைசியில் அது தோல்விதான் கண்டது. சரி, நான் தான் முதலியே சொன்னேன்னு இந்த நேரத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா தோல்வி அப்படின்னு சொன்னேன்னு நான் சொன்னது கரெக்ட் பாத்தீங்களா, என் கோட்பாடு கரெக்ட். நீங்க அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. இந்த அனுபவம் நீங்க வந்து அரசியல் எழுச்சி கொள்ளும் போது தூங்கிட்டோ படுத்துக்கிட்டோ ஒதுங்கிட்டோ இருக்கவே முடியாது. இருக்கின்ற அனைத்தையும் பயன்படுத்திக்க தெரிஞ்சவன் தான் அரசியல்வாதி. நான் வந்து உருவாக்குற அரசியல் நெருக்கடியில நம்ம உருவாக்கலாம் வேண்டாம். இருக்கிற பிரச்சனைகள் வண்டியா நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகள் மூலமாக தான் புரிய வைக்க முடியும். பிரச்சனை மூலம் தான் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனால நம்ம வந்து இந்த பாரிஸ் கம்யூனிட்டி தோல்வியில இருந்து மார்க்ஸ் வந்து சில படிப்பினைகள் வந்து எடுத்திருக்காரு. அது என்ன படிப்பினைகள் பார்க்கணும். அதனாலதான் கோட்பாடுகள் இருந்து தான் நடைமுறையில் தான் கோட்பாடு வருகிறது, கோட்பாடுகள் இருந்து தான் நடைமுறை வருகிறது. இந்த கோட்பாடும் செழுமைப்படுத்துறது நடைமுறையில் இருந்து செழுமைப்படுகிறது. இப்போ வந்து பாரிஸ் கம்யூன் முன்னுரை ஆவணத்தின் முன்னுரையில கூட அதை சொல்லுவாரு. அந்த கருத்துல தான் நான் இப்ப சொல்றேன். பாரிஸ் கம்யூன் தோல்வி கண்டாலும் அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க, முதலாளித்துவ அரசமைப்பை அப்படியே உழைப்பாளர்கள் பயன்படுத்த முடியாது. முக்கியமான ஒரு முடிவுக்கு வராரு. இந்த முடிவு எங்கிருந்து வர்றாரு, பாரிஸ் கம்யூனோட தோல்வியில இருந்து தான் வர்றாரு. அப்படி என்ன சொல்றாரு, இந்த அரசியல் அமைப்பை அதோட சிஸ்டத்தை நம்ம அரசு சிஸ்டத்தை அப்படியே நம்ம வச்சுக்க முடியாது, அதை நொறுக்கி விட்டு நமக்கான அரசை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த நமக்கான அரசு அப்படி இருக்கும் அது எப்படி இருக்கணும் அதையும் சொல்றாரு. அது வந்து இப்ப முதலாளித்துவ வீழ்ச்சி இப்ப வந்து அதுக்கு அடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்டமாக இருக்கு, 2 பகுதியா இருக்கு. ஒன்று தொடக்க நிலை, ஒன்று வளர்ச்சி நிலை சொல்வாரு. அந்த தொடக்கம் வளர்ச்சியை வந்து லெனின் காலத்தவர்களும் எப்படி பிரிப்பாங்கன்னா சோசியலிச கட்டம், அது கம்யூனிஸ்ட கட்டம் பிரிப்பாங்க. இப்ப இந்த சோசியலிச கட்டத்திற்கும் இந்த விஞ்ஞான கட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு அரசு தேவைப்படுகிறது. அந்த அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். இதை அடிச்சு சொல்ற இடம் இதுதான். பாரிஸ் கம்யூன் தோல்வி கண்ட பிறகுதான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கின்ற சொல்லி, இதற்கு முன்னாலே அரசினுடைய வர்க்கத்தன்மை இவருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இந்த பாரிஸ் கம்யூனுக்கு அப்புறமா தான் இது வந்து அடிச்சு பேசுறாரு. இதை புரிஞ்சு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு என்று நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, நடைமுறையில அந்த கோட்பாடு அடிப்படை கோட்பாடு ஒன்று இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலிருந்து அது இன்னும் மேம்பாட்டு அடைகிறது. இப்போ வந்து பாட்டாளர் சர்வாதிகாரம் என்ற சொல்லை பயன்படுத்தல வந்து நிறைய பேருக்கு இங்க சிக்கல் இருக்கு. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக போலலாம் அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் வருதுன்னா, குறைஞ்சபட்சம் ஆவணங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி உடைய அறிக்கை படிச்சாலும் சரி, அரசு என்கின்ற நூலை படிச்சாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து இது ஏன் நம்ம சர்வாதிகாரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ கூட ஒரு புத்தகம் வந்து மறுபதிப்பு வந்திருக்கு. அது வந்து முதல்ல வந்து ஆங்கிலத்துல வந்து ஒரு தொகுப்பு, லெனின் எழுதினே ஒரு தொகுப்பு வந்து சோவியத் சோசியலிஸ்ட் ஜனநாயகம், அந்த ஜனநாயகன்ற பேர்ல தான் தலைப்பு வச்சு பேசியிருக்காரு. அந்த வந்து லெனின் வந்து இந்த சோசியலிஸ்ட் சர்வாதிகாரத்தை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் முதலாளித்துவ சர்வாதிகாரத்துடைய அரசு பற்றிய ஒப்பீட்டுலாம் நிறைய பேசியிருக்காரு. இது பேசப்பட்ட திரட்டப்பட்ட ஒரு நூல் வந்து சோவியத் யூனியனில் ஆங்கிலத்தில் பதிப்பிக்கப்பட்டு அதை தமிழாக்கப்பட்டது என்சிபிச்சில் வெளியிட்டு இருந்தாங்க முந்தைய. அது ரொம்ப காலமா இல்லாம இருந்தது. இப்ப வந்து சென்சம் பதிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சோவியத் என்பதோ இந்த பாட்டாளர் சர்வாதிகாரம் என்ற சொல்லோ ஒரு ஜனநாயக ரீதியாக இல்ல, இது ரொம்ப அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாக மக்களிடம் செல்வதற்கே தடையாகும் அப்படிலாம் கருதுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த
சோவியத் சோசியலிச ஜனநாயகம் என்ற நூல் லெனினால் பல காலத்தில் பல நேரத்தில் எழுதப்பட்டது, எல்லாமே தொகுக்கப்பட்டது. அந்த தொகுப்பு நம்ம படிச்ச உடனே நிச்சயமாக நம்ம இந்த சொல்லை ஏன் பயன்படுத்துகிறோம்? கண்டிப்பாக முதலாளித்துவ ஜனநாயகத்தை விட பாட்டாளி வர்க்க முதலாளித்துவ சர்வாதிகாரத்தை விட பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது ஜனநாயக பூர்வமானது. இது ரொம்ப ரொம்ப வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாட்டெல்லாம் இல்லை. ஏன்னா முதலாளித்துவ சர்வாதிகாரத்துல என்ன நடக்குதுல, ஒரு சிறுபான்மையினருடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. ஆனா பாட்டாளி சர்வாதிகாரம் என்பது உழைப்பாளர் என்கின்ற பெரும்பான்மையினுடைய நலனை கொண்டும் சிறுபான்மையினருக்கு தான் இருக்குது. அதனால அது பெரிய ஜனநாயகம் தான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அந்த ஜனநாயகத்தின் அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கின்ற ஜனநாயகத்தின் வழியாக சென்றால்தான் கண்டிப்பாக அரசு என்பது இல்லாத அளவுக்கு போகும். இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான் அரசை ஒழிக்க, அந்த அரசு என்கின்ற செட்டப்பைய ஒரு நிறுவனத்தையே ஒரு கருவியை ஒழிக்கின்ற அளவுக்கு நம்ம போகணும்னா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கின்ற ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. இது வந்து லெனின் மட்டுமே இல்லை, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய இந்த குடும்பம் அரசு தனி சொத்து, லெனின் எழுதிய 2 புக்கும் அரசு அரசம் புரட்சி, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டும். இதெல்லாம் வகுப்பு நிறைய எடுக்கிறாங்க. இந்த அரசு என்பது ஒரு சின்ன ஒரு சொற்பொழி தான். அது நம்மளுடைய கோட்பாடுகளே அப்படியே தொகுத்து தந்தது போல இருக்கும். அது புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, புரியாட்டி மெதுவா கூட படிச்சுக்க, 2-3 தடவை படிக்க வேண்டும். சில நூல்களை படித்து விட்டு வரும்போது புரியும். அதனால ஒரே நேரத்துல ஒரே படிப்புல, நான் இவ்வளவு வருஷம் கட்சியில இருந்துட்டேன், நான் இப்ப புதுசா படிக்கிறவங்க மட்டும் சொல்றேன், தெரிந்தவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் படிச்சேன், ஆனா எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரியான சிக்கல் வேண்டாம். இந்த அரசும் புரட்சியில வந்து இந்த அரசு என்கின்ற சொற்பொழிலே வந்து சொல்வார், குடும்பம் அரசு தனி சொத்து ஏங்கல்ஸ் எழுதுனது அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. அது சில புரிதல் கொண்ட தோழர்களை மனதில் கொண்டதுதான் எழுதப்பட்டிருக்கும். அது போல அரசு என்பதும் இந்த சொற்பொழி கூட எடுத்தோன்னு படிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது, கட்சிகளில் பேசப்பட்டது, கட்சி தலைமை நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு சொந்த புரிதல் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம எப்போதுமே அந்த தடித்தடின்னு நிறைய கிடைக்குது, 45 நாள் பிடிஎஃப்ல லெனின் கிடைக்குது, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் புக்லாம் கிடைக்குது. எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்ன்ற கோட்பாடு ஒரு அவசியம் நம்ம சொல்லும் போது, நடைமுறைக்கானதான் கோட்பாடுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுன்ற தேவை என்னைக்குமே கிடையாது. இருக்கின்ற நூல்கள் வந்து தமிழ்ல வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் 20 இருக்கு, லெனினுடைய படைப்புன்னு சொன்னோம்னா 12 வால்யூம் இருக்கு. அதுக்கு தாண்டி எழுதப்பட்டதெல்லாம் கூட இப்ப மறுபதிப்புல வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லல, அதுக்கு தமிழ்ல வந்தது கூட முழுமையாக படிக்கணும் இல்லை, தேவையான பகுதி நமக்கு எந்த பகுதி புரிதல். இப்போ வந்து அரசு பற்றிய புரிதல் நமக்கு குறைவா இருக்கா, அப்ப அரசு பற்றிய நூல்கள் படிப்போம். அது போல தலைப்பின் அடிப்படையில் இருக்கு. நம்ம இப்ப தோழர்கள் கட்சி தோழர்கள் கட்சி தலைமை நமக்கு வழிகாட்டதான் செய்யும். அதனால கண்டிப்பா இப்ப கூட நிறைய பேர் வந்து நம்ம என்ன பழைய நூல்கள்லாம் திருப்பி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நூல்களே படிக்க சொல்றாங்கன்னா அடிப்படை புரிதல் கண்டிப்பா மார்க்சின் மூலவர்களுடைய நூல்கள் படிச்சே ஆகணும். இன்னைக்கு வந்து இது இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டுகள் ஆக போகிறது. அப்ப நிறைய கட்சிகளும் இருக்கிறது. அப்போ இந்த போராட்டம் இந்த இந்தியாவில் இருக்கின்ற இந்தியாவை புரட்சி செய்ய வேண்டும் என்றால் என்ன கட்டத்தில் இருக்கிறது, அப்படி அவர்கள் ஆய்வு செய்து ஒரு சில முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி தான் செய்ய வேண்டும் என்று நிறைய கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வந்து சோசியல் புரட்சி நடத்த வேணும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க இருக்கிறாங்க. அப்போ இது கோட்பாடு ரீதியாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமானா முதல்ல நம்ம இருக்கிற கோட்பாடு ரீதியாக புரிந்து கொண்டால் தான் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய கட்சிகள் சொல்லக்கூடியதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜனநாயக புரட்சி தான் நடத்தணும் அப்படி சொல்கின்ற கட்சி தோழர்கள் கண்டிப்பாக ஒன்றை படிக்க வேண்டும். ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகத்தின் 2 செயல் தந்திரங்கள், போர்த்தந்திரங்கள் போட்டிருப்பாங்க, அது செயல் தந்திரங்கள், அதை நம்ம கண்டிப்பா படிக்க வேணும். இப்ப புதிதாக அதிகமாக வந்து அமைப்புகள் வந்து இந்த சோசியலிசம் புரட்சியை நடத்தணும், அதுக்கு அவங்க காரணங்கள்லாம் நிறைய சொல்றாங்க. அந்த காரணங்களும் சரியா என்பது பார்ப்பதற்கும் நம்ம சுயமாக அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்வதற்கும் என்ன படிக்கணும்னா லெனின் எழுதிய ஏப்ரல் ஆய்வுரைகள், அது ஒரு பல கட்டுரைகளை கொண்டது. 2-3 கட்டுரைகள் இருக்கு. முதல்ல 2-3 படிச்சு அதுக்கு முன்னால இரட்டை ஆட்சி முறை, தொலைத்துறை இந்த கடிதங்கள்ன்ற மாதிரி சில கட்டுரைகள்லாம் இருக்கு. இந்த கட்டுரைகளை தொகுத்து நம்ம படிச்சோம்னா இந்த ஏப்ரல் ஆய்வுரைகள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த சோசியலிச புரட்சி நடத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, இந்த முதலாளித்துவ நடத்த வேண்டியதாக இருக்கக்கூடிய எந்த கட்சி அமைப்புகளா இருந்தாலும் இந்த 2மே படிக்க வேண்டியிருக்கு. இப்ப ஜனநாயக புரட்சியை நடத்த வேண்டும் சொல்லுவார்கள், சோசியலிசம் நடத்த வேண்டும் எந்த வகையில் அது தவறுன்னு நினைக்கணும்னா அவர்கள் இதை படிக்கணும். சோசியலிச புரட்சி சொல்லுவார்கள் வந்து இந்த ஜனநாயக புரட்சி தவறுன்னு அவன் நினைக்கிறாங்க அல்ல விளக்கம் கொடுங்க, அவங்களும் படிக்க வேண்டியிருக்கு. அதை யாரா இருந்தாலும் அடிப்படை கோட்பாட்டை நாம் படிக்க வேண்டியவர்களாக தான் இருக்கும். இது இல்லாம நம்ம எதையும் சாதிக்கவே முடியாது. அடிப்படை புரிதல் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. நடைமுறையிலேயே நான் மார்க்சியத்தை கற்றுக்கொள்ளும் என்றதெல்லாம் சொல்லவும் முடியாது, அது ஏமாற்று வேலை. அது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
அப்புறம் இது இல்லாம இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு ரெடியா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் பொழுது நடுவில் நமக்கு தந்துருச்சான கிடையவே கிடையாது. ஆனா இப்போ எதையெல்லாம் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, எதையெல்லாம் அதில் பேசப்படவில்லையோ அதையெல்லாம் நாம் அந்த வழியில் மார்க்சிய வழியில் பிரச்சனையை அணுக வேண்டும். இப்ப சாதி பிரச்சனை என்பது இந்தியாவுக்கு ஒரு குறிப்பான பிரச்சனை. இந்த குறிப்பான பிரச்சனை மார்க்சுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் மார்க்ஸ் தான் எழுதின முதல் தொடக்க நிலையில் இருக்கின்ற நூல்களில் இருந்து மூலதன நூல் வரைக்கும் கடைசியில் எழுதின வரைக்கும் ஜாதியை பற்றி அவர் எழுதியிருக்காரு. என்ன பொறுத்தவரை சாதியை பற்றிய புரிதல் என்பது மார்க்ஸ் வழியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளும் மனசுக்குள்ள வச்சுதான் சொல்றேன். அது புரிந்து கொண்டிருந்தா நம்ம அதற்கான தீர்வுகளை புரிந்து கொண்டிருப்போம். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகாம நம்மளே செய்வோன்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமாக இந்த சாதியை பற்றி தொடக்க தத்துவத்தின் வறுமை என்ற தொடக்ககால நூல்களில் இருந்து அவர் ஜாதியை பற்றில ஜெர்மன் ஐடியா எல்லா இடத்துலயுமே அவர் ஜாதியை பத்தி அவர் பேசியிருக்காரு. அவருக்கு போதுமான புரிதல் இருந்தா இல்லையான்றதுல அப்புறமா நம்ம பேசுவோம். முதல்ல அவர் அடிப்படையில் புரிதல் சரியா தப்பா நம்ம ஏத்துக்குவோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லப்பட்டது மீறி என்னென்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம டெவலப் நம்ம தான் பண்ணணும். எதுவுமே தயாரா இருக்காது. இது மார்க்சியம் என்பது ஒரு வழிகாட்டி தான். அதுவே எல்லாத்தையும் முடிவுகளும் தயாராக நம்ம கையில தட்டில் வச்சு கொடுத்துருச்சு நம்ம நினைக்கவே கூடாது. நம் நாட்டில் இடதுசாரி கட்சிகள் நிறைய எண்ணிக்கையில் இருக்கின்றன. சிபிஐ சிபிஎம் மட்டுமல்ல, எம்எல் சொல்றோம், எம்எல்ல இருந்து திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் கருத்துக்கள் பல கட்சிகள்லாம் இருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு கட்சிகள் இருந்தும் ஒரு தொடக்க நிலையிலே ரொம்ப சிறப்பா இருந்தது. சிங்கரவேல காலமோ ஜீவா தோழர்களோட தலைமையில் இருக்க காலம் நிச்சயமாக நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க பணியினை செய்தோம். அரசியல் ரீதியாக பணிகள் செய்தோம். இன்று அந்த தலைவர்கள் தான் மக்கள் மத்தியில் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அவங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம என்னைக்குமே வேலை செய்யலைன்றது கிடையாது. தொடக்க நிலையில் சரியாக தான் இருந்தோம். தொடக்கத்துக்கு அப்புறமா தான் நிறைய தொய்வுகள் ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம இழந்தது மக்களிடம் நெருங்குதலை வைத்துதான் சொல்றேன். வெறுமனே ஆட்சி பிடித்தன்ற அர்த்தத்துல நான் சொல்லவே இல்லை. மக்களிடம் நெருங்குதல், தொழிலாளர் மத்தியில் நம்மளுடைய கருத்துக்கள் கொண்டு போவதில் ரொம்ப பின்னடைவு இருக்கிறது. அப்ப இந்த பின்னடைவுகளுக்கு காரணம் அப்படின்னா பல காரணம் இருக்கு. நிச்சயமா ஒத்த காரணமாக இருக்கவே முடியாது. பல காரணம் இருக்கும்போது நான் இந்த முக்கியமாக கோட்பாடு ரீதியாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டதுனால கோட்பாடு ரீதியாக மட்டும் தான் நான் பேசுறேன். நடைமுறை ரீதியாக உள்ள பிரச்சனை நான் அதிகமா பேசல. நிச்சயமா இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக உள்ள பெரிய பிரச்சனை கோட்பாடு தான் இருக்கு. கோட்பாட்டை சரியாக இப்ப லெனின் சொல்லுவாரு, நாம் முடிவு செய்து விட்டோம், மார்க்சியம் தான் நமக்கு வழிகாட்டி. அப்போ அதுக்கு அடுத்தது எங்கிருந்து தொடர வேண்டும், என்ன செய்யணும்னு ஆரம்பிப்பார். நம்ம கோட்பாடு கையில வச்சுக்கிட்டோம், இதுல வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு எடுப்பாரு. ஆனா நம்ம ஊர்ல கோட்பாடு ரீதியாக நிறைய சிக்கல் இருக்கு. அது குறிப்பா பார்த்தா இந்த வலது திரிபு இடது திரிபு, அது வலது போக்கு இடது போக்கு நிறைய சிக்கல் நம்ம ஊர்ல இருக்குது. இல்லாமலாம் இல்ல. அந்த தொழிற்சங்கத்துல எப்படி நடத்த கொண்டு அதுல இடது தவறுகளும் இருக்கு, வலது தவறும் இருக்கிறது. அதே போல் நாடாளுமன்றத்தில் பங்கு பெற வேண்டாமா, பங்கு பெறணுமா அந்த கேள்வி கேட்டாலும் அதுல வலது தவறும் இருக்கிறது, இடது தவறும் இருக்கிறது. ஆக இந்த வலது தவறு இடது தவறு என்பது முதல் அகிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதற்கு கூட மார்க்சியம் என்று போராடி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம கண்டிப்பாக அந்த போராட்டத்தை உட்படுத்தி நமக்குள்ளும் போராடி நம்ம தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கின்ற இந்த வலது திரிபை நீக்க வேண்டும் என்றால் நம்ம லெனின் எழுதிய என்ன செய்ய வேண்டும் என்ற நூல் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் நூல் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க ஒரு நல்ல கோட்பாடு கையில் இருக்குது, மார்க்சியம் என்ற கம்யூனிஸ்ட் என்ற கோட்பாடு வச்சுக்கிட்டேன். ஆனா அந்த மக்கள் கிட்ட அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது தான் எனக்கு தெரியல. அதுக்கு என்ன கொரியர் சர்வீஸ் வச்சுக்கிட்ட யாரும் மூலமா அனுப்ப முடியும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்க கோட்பாடு மட்டும் தனியாக கிடையவே கிடையாது. நடைமுறையோடு ஒட்டியது தான். அப்ப நடைமுறையான ஒட்டியது இருக்கும்போது நம்ம நடைமுறையாக சரியாக செய்யும் பொழுதுதான் அந்த தத்துவம் மக்களுடைய மனதில் பற்றி கொள்ளும். ஒரு கருத்து மக்களை பற்றி கொண்டால் அது பொருளாயுத சக்தியாகிறது அப்படின்றத நம்ம திணிக்கிறது என்ற கருத்தை அல்ல. கருத்து திணிப்பை பற்றி இங்கு பேசவே இல்லை. நம்ம அந்த எந்த இடத்தில் அந்த ஒரு முன்னுரையில மார்க்ஸ் சொல்றாரோ அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார்கள். மக்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்யும் போது தான் நம்மளுடைய கருத்து அவர்கள் மனதை பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இதனால நடைமுறைக்கான வழிகாட்டுதல் கூட மார்க்சிய அடிப்படை நூல்கள்ல மார்க்ஸ், எங்கல்ஸ், ஸ்டாலின், மாவோவாதிக்கு 5 பெரும் தலைவர்கள் சொல்லக்கூடிய நடைமுறைக்கு தேவையான வழிமுறைகள் கூட நிறைய இருக்கு. அடுத்தது நமக்கு இங்க இன்னொரு பெரிய சிக்கல் இடது தவறு இருக்கு. அப்ப இடது தவறிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடு ரீதியாக இடது வரை நம்ம போக்கி ஆக வேண்டும். அப்படி போக்கி ஆக வேண்டும்னா
அராஜகவாதம் அராஜக சென்டில் அது ஒரு தொகுப்பு நூல். இதுல வந்து மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் இந்த 3 பேரும் எழுதின. இப்ப ஸ்டாலின் கூட தனிய நூலாக அவர் தொடக்க நிலை அரசியல் ஈடுபடுகின்ற காலத்திலே ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பாரு. அராஜகவாதம், சோசலிசம்லாம். இது எல்லாம் நமக்கு நிச்சயமாக அடிப்படை பொருள். இன்றைய பிரச்சனைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவது, இந்தியாவில் இருக்கின்ற இடதுசாரிகள் இன்றைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு துணையாக அந்த நூல்கள் இருக்கிறது. இந்த அராஜகவாதம் அராஜக சென்டிலிசம் என்ற நூல் வந்து மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் 3 பேரும் எழுதிய பல்வேறு கட்டுரைகளை பகுதிகளையும் கொண்டதுதான் இது. நிச்சயமாக அது மறுபதிப்பு செய்யணும். இப்ப பிடிஎஃப்லாம் நிறைய கிடைக்கும். அதே போல ஸ்டாலின் எழுதின அராஜகவாதம், சோசலிசம் இது கூட ரொம்ப இயற்கையில் பற்றில. இப்ப நான் சொன்ன பாருங்க, நிறைய நூல்கள்லாம் படிக்க வேண்டாம். ரொம்ப அடிப்படை நூல்களை நம்ம படிச்சுட்டா இயற்கைவியலையும் தத்துவத்தையும் அரசியல் பொருளத்தையும் நாம புரிந்தவர்களாகவும் சொல்றோம்ல. அதுல வந்து இந்த ஸ்டாலின் எழுதிய அராஜகவாதம், சோசலிசம் புஸ்தகம் கூட ரொம்ப முக்கியமானது. இது வந்து இப்ப மார்க்சியம் வந்து இப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்பாங்க, மார்க்சியத்தை அப்டேட் செய்ய வேண்டாமா? இப்ப கூட 100 வருஷத்துள்ள கோட்பாட்டை தான் நீங்க பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அப்டேட் செய்ய வேண்டாமா, அது புதுப்பிக்க வேண்டாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டும். நம்ம முதலே சொன்ன மாதிரி கோட்பாடும் நடைமுறையும் இணைந்தது. கோட்பாடு என்பது நடைமுறையில் தான் தொகுக்கப்பட்டது. அந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்தும் போதும் எது சரி எது தவறு என்று பார்க்கிறது, தவறை நீக்குகிறது, சரியை பிடித்துக் கொண்டு தொடர்கிறது. அப்படி செய்யும் போது புதிய புதிய கோட்பாடு வலுப்பெறுகின்ற நிலைமைலாம் நடக்கும். இப்ப நம்ம வந்து மார்க்ஸ் காலத்துல இருந்து முதலாளித்துவம் வேறு, லெனின் காலத்துல வந்து ஏகாதிபத்தியம் இருக்கு. அந்த ஏகாதிபத்தியம் வந்த பிறகு இந்த மார்க்சியத்தை பழைய கோட்பாடு வச்சுட்டு நம்ம இருக்க முடியாது. அப்ப அந்த மார்க்சிய அடிப்படையில் புதிய நிலைமைக்கு ஏற்றமான ஒரு மார்க்சியத்தை படைக்க வேண்டும் என்றால் படைக்கப்பட்டது. அதுதான் லெனினியம். இப்ப நம்ம இப்பயே நான் சொன்ன மாதிரி அந்த கோட்பாடு அப்படியே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோடு நிக்கல. கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளிவந்து பல காலமாக மார்க்ஸ் எங்கல்ஸ் உயிரோடு இருந்தார்கள். பல முன்னுரை அதில் எழுதியிருக்காங்க. புதிதாக மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆவணத்தை அவர்கள் திருத்தவில்லை. ஏனென்றால் அது ஆவணமாக இருப்பதால் நாங்கள் அதில் திருத்த மாட்டோம். ஆனா புதிய நிலைமைக்கு என்னென்ன திருத்தங்கள் தேவைப்படுகின்றது, என்ன கருத்துக்களை பலப்படுத்த வேண்டியதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் முன்னுரையில் குறிப்பிடுகிறோம், கூறுகிறோம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன் இப்ப அப்டேட் நம்ம செய்யறோமா இல்லையான்ற கேள்விக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில முதல் அத்தியாயம், இந்த தொடக்க இதை விட்டுருவோம், நம்ம பீடிகையாக சொல்லக்கூடியதை விட்டுருவோம். முதல் அத்தியாயத்துல முதல் வரைய வர்க்கங்கள் தான் வரலாறு வர்க்கங்கள் போராட்டமே சொல்ற இடத்துலயே திருத்தம் ஏங்கல்ஸ் கொடுத்திருப்பாரு. என்ன திருப்பாரு, இது வந்து எழுதப்பட்ட வரலாறுகளில் இருந்துன்னு சொல்லுவாரு. அப்ப எழுதப்படாத ஒரு பழங்குடி வரலாறு, ஆதி புதுமை சமூக வரலாறுலாம் அதுக்கப்புறம் தான் நிறைய விளக்கமாக விவரமா கிடைக்கிறது. அதனால கோட்பாட்டை நம்ம பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு பழச போய் அப்படியே பிடிச்சிக்கலாம் நம்ம தொங்க போறது இல்ல. புதிய தரவுகள் அடிப்படையில் நம்ம அப்டேட் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக இன்னைக்கு வரைக்கும் மார்க்சியம் தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது. மார்க்சியத்தை திருத்த வேண்டிய நிலையம் இல்லைன்னா அதோட குறையெல்லாம் தொகுத்து நீக்க வேண்டிய நிலைமைலாம் இல்லை. அந்த நிச்சயமாக சில முடிவுகள் பழமைப்பட்டு போயிருக்கும். ஆனா புதிய நிலைமைக்கு ஏற்ப நாம் மார்க்சிய அடிப்படையில் இருந்து, அதான் வாழ்நிலை தான் சிந்தனை தீர்மானிக்கிறது, சிந்தனை தான் வாழ்நிலை தீர்மானிக்கவில்லை என்றது அடிப்படை. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் மாறவே மாறாது. ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் வந்து அதுக்கப்புறம் அரசு என்பதெல்லாம் இல்லாம போகின்ற அந்த வர்க்கமற்ற சமூகத்தில் தான் வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் தேவையற்று போகும். அது வரைக்கும் வந்து இந்த வாழ்நிலைத்தான் சிந்தனை தீர்மானிக்கின்றதெல்லாம் என்கின்ற இந்த பொருள் முதலாளர் கருத்துலாம் கண்டிப்பாக அதுதான் அடிப்படை. இதெல்லாம் மறையவே மாறாது. நீங்க வந்து இந்த சில வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய விஷயம் கூட இந்த வாழ்நிலைத்தான் சிந்தனை தீர்மானிக்க ஃபைன் டியூன்லாம் கிடையாது. நீங்க அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை தான் அது. இன்னொன்னு வந்து இப்ப தமிழ்ல வந்து கிடைக்குது. இப்போ வெறும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நூல்கள் மறுபதிப்பு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல. இப்ப ஸ்டாலினுடைய மாவோடைய நூல்கள்லாம் வந்து இது வந்து முழு நூல்கள் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய கிடைக்குது. ஆனா அது எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நிச்சயமாக தொகுப்பு நூல்கள் வந்து விலை வந்து அதிகமாக தான் இருக்கு. அந்த அதிகமாக விலையை கொடுத்து நம்ம வாங்க முடியுமா என்பது ஒரு கேள்விதான். அந்த கேள்வியெல்லாம் மனதில் கொண்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா, சில பேர்கள் சேர்ந்து வாங்க, 2-3 நாளைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய 2-3 தோழர்கள் சேர்ந்து இது மாதிரி தொகுப்பு நூல்கள் வாங்கி முதல் 2-3 தொகுதி நீ வச்சுக்கோ, நான் இதை படிக்கிறேன் அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லலாம். இல்லைன்னா கிளைக்கு நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து பொதுவாக சேர்த்து கிளையில் வந்து ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சு அந்த லைப்ரரி தேவையான புத்தகத்தெல்லாம் வைக்கலாம். அப்படித்தான் படிக்க முடியும். இன்னைக்கு மார்க்சிய நூல்கள் மட்டுமே, மற்ற நூல் பக்கம் நம்ம போகல. கோசாம்பி நூல்கள் படிக்க வேண்டியிருக்கு, சட்டபத்திய நூல்கள் படிக்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு புதிதாக நான் வானமாமலை நூல்கள் படிக்க வேண்டியிருக்கு, இன்று புதிதாக மார்க்சிய பார்வை எழுதக்கூடிய நிறைய பேருக்கு அந்த நூல்களை வாங்க வேண்டியிருக்கு. அதனால வந்து நம்ம எல்லா நூல்களையும் வாங்குவதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். எல்லா நூலும் வாங்க வேண்டாம். நம்ம வந்து கண்டிப்பாக நம்முடைய கிளை கட்சி கிளை அலுவலகத்தில் ஒரு நூலகமாக வாங்கி நம்ம வச்சு அதை நம்ம படிக்கணும். படிக்கிறது கூட தனியா படிக்காமல் தோழர்கள் இணைந்து படிக்கலாம்.
கொடுக்கின்ற வகுப்புகள் நிச்சயமா கட்சிகள் வந்து முந்தியெல்லாம் விட அதிகமாக வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முந்தைய விட இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வகுப்பு வந்து நிறைய வருது. அந்த வகுப்புலாம் கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப வந்து ஒரு விஷயத்த நான் இந்த வகுப்புல இருக்கும்போது சொல்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட நூல், அந்த நூலை பேர் சொல்றேன். முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். மூலதன நூல் வந்து 6 வருடங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. வரிக்கு வரியெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 6 வருடம் 10 வருடம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா அது நான் இப்ப வந்து கோட்பாடுக்கானது என்பது ஆயிடும். நம்ம சங்கரா கடைசி காலத்துல முக்திக்காக எல்லாம் நம்ம அதை படிக்கவே இல்லை. நம்ம மூலதன நூலோ இந்த மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோடைய நூல்கள் எல்லாமே நடைமுறைக்காக தான் படிக்கிறோம். அப்ப நடைமுறைக்காக படிக்கும் பொழுது அதனுடைய சாரமும் தான் நமக்கு வேண்டும். அதை புரிந்து நம்ம அணுகுமுறை, மார்க்சிய அணுகுமுறை நமக்கு வேண்டும் என்பதற்காக மார்க்சிய நூல்கள் படிக்கின்றமே தவிர அந்த 3 நூல்களையும் வரிக்கு வரி படித்துக் கொண்டிருக்க வேண்டும், விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அதில் இருக்கின்ற சாரத்தை கண்டிப்பாக நாம் உள்வாங்கி கொண்டால் போதுமானது. நான் முதலே சொன்ன மாதிரி லெனின் காலத்தில் இவ்வளவு நூல்கள் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆனா இது கிடைக்கப்பட்ட ஒரு சில நூல்களில் இருந்தே அவர் தெளிவாக இயக்கவியலும் பொருள்மூலத்தையும் உள்வாங்கி கொண்டு அரசியல் பொருளாதாரத்தையும் மார்க்சிய அரசியல் பொருள் உள்வாங்கி கொண்டு அதை புதிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மார்க்சிய கோட்பாட்டையும் வளர்த்து நடைமுறையும் படுத்தி ஒரு ஒரு பாட்டாளர்கள் அரசையும் நிறுவி காட்டியவர்கள். அதனால வந்து நூல்கள்லாம் போதுமானதா இருக்கு. நிறைய படிக்கின்றது, நிறைய நேரம் படிக்க வேணும். காலங்காலமா படிச்சுட்டு நூல்களே படித்துக் கொண்டிருப்பது கிடையவே கிடையாது. நிச்சயமாக அணுமுறைக்கு தேவையான வகையில் நூல்களை தேர்ந்தெடுத்து நாம் படிக்க வேண்டும். அதனால ஒரே நூலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய வேண்டாம். கோட்பாடு புரிதல் நடைமுறைக்கானது, கோட்பாடு நடைமுறைக்கானதுன்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்படி நடைமுறைக்கானதே சொல்லும் போது இந்த 9 ஆண்டு 6 ஆண்டு 10 ஆண்டுகளை படிக்க வேண்டாம். நிச்சயமாக நம்ம வந்து அதனுடைய சாரத்தை புரிந்து கொள்வோம். முந்தைய சொன்னது போல நிறைய நூல் ஆங்கிலத்தில் இருக்கு. மூலதனத்தை சாரமாக தொகுத்து தரக்கூடிய வேலையை வந்து இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்குது. கட்சிகளில் இருந்துதான் மட்டுமல்ல, கட்சி சாராத வெளியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்ல வந்து அவ்வளவு தூரம் வரல. இப்ப சின்ன சின்ன பகுதி நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஜீவானந்தம்லாம் வந்து 3 வாலியத்தையும் எழுதியிருக்காரு. நான் முந்தைய சொன்னது 3 வாலியத்தையும் அதை படிச்சுக்கிட்டு அவர் சரியா எழுதியிருப்பாரான்ற சந்தேகம் நமக்கு என்னைக்குமே இருக்கும் தான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனினை தவிர நமக்கு சந்தேகம் வரும். ஆனா சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க மூல நூலையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்ம இந்த சாரத்தை உள்வாங்கி கொண்டால் நம்ம 8 வருடம் 6 வருடம்லாம் படிக்க வேண்டாம். இந்த சாரத்தை உள்வாங்கி கொண்டாலே அந்த 3 வாக்கியத்தை நம்ம வந்து விரைவில் படித்துக் கொள்ளலாம். இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கொள்ளாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்புறம் இது வந்து முடியாது அப்படின்லாம் கிடையாது. இந்த மார்க்ஸ் நமக்கு புரியாம போயிட்டுன்றதுலாம் கிடையவே கிடையாது. இப்ப மொழியாக்க சிக்கல் அப்படிலாம் சொல்றாங்க. மொழியாக்க சிக்கல் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அது முதன்மையான சிக்கல் கிடையாது. ஆங்கிலத்துல தமிழை விட சிக்கல் என்பது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அது வெளியில தெரியாது. ஆய்வாளர்கள் தான் சில ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கலாக சிலதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது பெரிய சிக்கல் கிடையாது. ஆனா ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய நம் நாட்டில் உள்ள ஆங்கிலம் நன்றாக தெரிந்த ஆங்கில வழியில் கல்வி கற்ற எவ்வளவு தோழர்கள் இருக்கார்கள். அவர்கள் படிக்கும் போது இந்த ஆங்கில நூல் படித்தா கூட மார்க்சியம் எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அப்படின்னா சிக்கல் வந்து நம்ம அங்களுடைய மொழியாக்கத்திலேயோ மொழியிலேயோ இல்ல, நாம் புரிந்து கொள்கின்ற முயற்சியில் தான் இருக்குது. அந்த முயற்சி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இது நிச்சயமா மார்க்சியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது தத்துவம், அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கிறது. 3ம் பெரும் தத்துவம். ஆனால் அந்த பெரும் தத்துவத்துக்குள்ளே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளோட அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டும்தான், டார்வின் பத்தி எல்லாம் புரிந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்சிய தத்துவத்துக்குள்ள போக முடியும். அது மாதிரி அரசியல் பொருளாதாரம் அப்படிதான். பல விஷயங்கள் நம்ம அடிப்படை புரிதல் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதனால இந்த அடிப்படை புரிதல் புரிந்து கொள்வதற்கு அதெல்லாம் பயன்படுத்திட்டு கண்டிப்பாக மேல போகணும். ஆனா காலம் வந்து நிறைய மாறிடுச்சு. முந்தைய காலம்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து இயந்திர மனிதன் வந்திருக்கு. அப்புறமா வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐ வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் நிச்சயமாக மார்க்சிய வழி புரிந்து கொள்ள முடியும். எப்படி லெனின் வந்து தன்னுடைய காலத்தில் மார்க்சியத்தை புதுப்பித்தாரோ அது போல இன்றையும் நாம் செய்ய வேண்டும். ஆனா இன்று செய்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக கட்சி சார்ந்தும் கட்சியில் உள்ளிருக்கிறவர்களும் தான் செய்ய வேண்டும். அது செஞ்சால் மட்டும்தான் வந்து முழுமையை அடையுமே தவிர வெளி செய்பவர்கள் எல்லாம் கட்சி வந்து துணையாக பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த துறையை கட்சி முழுமையாக புரிந்து கொண்டு இந்த அப்டேட் அந்த புதுப்பித்தல் என்கிற வேலை நமக்கு பெரிய வேலை நம்ம கையில இருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து மார்க்சியத்தை நம்ம இப்படி 3 துறைன்னு சொன்ன மாதிரி மார்க்சியத்தை எல்லாம் படிக்கணுமா, எடுத்த உடனே எல்லாம் படிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்ப சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இப்ப லெனினுடைய 3 தோற்றுரைகள் 3 நடக்கக்கூடிய நூல்கள் படிச்சாலே மார்க்சியத்தை எந்த வழியில் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வந்துடும். அதே போல மார்க்ஸே வந்து இந்த 3 துறை சார்ந்த நிறைய புத்தகம் இருக்கு. அதான் மார்க்சியம் ஆங்கிலத்தில் 50 இருக்கு, தமிழ்ல வந்து 20 இருக்கு. இப்ப எல்லாம் படிச்சா மட்டும் புரிஞ்சிடுமா? எல்லாத்தையும் படிச்சாலாம் கூட புரியாது.
எந்த வகையில் எதை நோக்கி எப்படி அடிப்படை புரிதலோடு படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அது முழு புரிதலுக்கு உள்ளாகும். அப்படி பார்க்கும்போது எது முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும். மார்க்சியத்தில் நம்ம எவ்வளவு எதை படிக்கணும், 20 வாலியும் படிச்சா கூட வராதுன்னா நான் எதை முதல்ல சரியா படிக்கணும்ன்றேன். நேரடியா ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாபெரும் இரு கண்டுபிடிப்புகள், மார்க்சின் மாபெரும் இரு கண்டுபிடிப்புகள் அப்படின்னு வந்து மார்க்ஸ் மறைந்த அந்த இடத்துலயும் ஒரு ஏங்கல் சொல்லியிருக்காரு. டூரிங் மறுப்பு, கம்யூனிஸ்ட் கட்சி, விஞ்ஞான கம்யூனிசம் சொல்லக்கூடிய அந்த நூல்ல அந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த 2 கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. யாரு? ஏங்கல்ஸ், இது மார்க்ஸ் கண்டுபிடித்த நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல 2 ரொம்ப முக்கியமானது சொல்லலாம். ஒருத்தர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு கண்டுபிடிச்சது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா 2 வந்து முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இது டூரிங் மறுப்புலையும் இருக்கு, கற்பனா சோசலும் விஞ்ஞான சோசலும் இருக்கு. அதுல அதை சொல்ற வரியை நம்ம வந்து படிச்சலாம். ஏன்னா அது வந்து முக்கியம் நான் சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க, மூல நூல்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த 2 கண்டுபிடிப்பு என்னன்னு ஒரு ஏங்க சொல்றாரு. வரலாறு பற்றிய பொருள் முதல்வாத கருத்தோட்டம், இது ஒண்ணு. உபரி மதிப்பு மூலம் முதலாளித்துவ பொருள் உற்பத்தியின் ரகசியத்தை புலப்படுத்தப்படல், இது வந்து 2 ஆகிய இந்த மாபெரும் இரு கண்டுபிடிப்புகளுக்காக நாம் மார்க்சுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்பின் விளைவாக சோசியலிசம் ஒரு விஞ்ஞானம் ஆகிறது. இத விஞ்ஞானம் சொல்றாங்கல்ல, அது எப்படி அது விஞ்ஞானம் ஆகிறது? இந்த சமூக மாற்றம், இந்த முதலாளித்துவம் வீழ்ச்சி அடையும், சோசியலிசம் வந்தே தீரும். இந்த வந்தே தீரும்னு அடிச்சு சொல்றதுனால வரப்போறதே கிடையாது. நம்ம இந்த கோட்பாடு நடைமுறை சொன்னோம்ல, இதுல நடைமுறையும் முக்கியமானதான், கோட்பாடு தான் முக்கியம். கோட்பாடு பண்ணா இந்த புறநிலையான விஷயங்கள்லாம் புரட்சி வரக்கூடிய, இப்ப நினைச்ச நேரத்துல யாரும் புரட்சியாளர் செய்ய முடியாது, புரட்சியாளர்களை கொண்டுலாம் புரட்சி செய்ய முடியாது, புறநிலை இருக்க வேண்டும் அப்படிலாம் சொன்ன உடனே இது கோட்பாடு தான். அதனால கோட்பாடு மட்டுமே புரிஞ்சுக்கிட்டாலும் பத்தாது. அந்த புறநிலைக்கு ஏற்ப அகநிலை மாற்றமான முன்னணி படை என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடமை, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில சில விஷயங்கள் சொன்னால அதையெல்லாம் புரிந்து கொண்டு இருந்தால் மட்டும்தான், அகமும் புறமும் இணையும் போது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். கோட்பாடும் நடைமுறையும் இணையும் போது மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வெற்றிக்கு என்பது வாய்ப்பே இல்லை. உபரி மதிப்பெல்லாம் நான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா பேசணும் தான் நினைச்சேன். முதல்ல நான் குறிப்பு நிறைய வச்சிருந்தேன். உபரி மதிப்பு பத்தி கூட சொல்லலாம் நினைச்சேன். ஆனா உண்மையாக போன வாரம் வந்து சத்யா தோழர் வந்து உபரி மதிப்பை பற்றி ரொம்ப எளிமையாக அவர் சொல்லியிருக்காரு. அது தொடக்க நிலை புரிதலுக்கு போதுமானதாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. அதனால அது போதுமானது நினைக்கிறேன். அப்ப 2வது நம்ம இந்த வரலாற்றில் பொருள் முதலான்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது முக்கியமா இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ 3 விஷயம் இருக்குல்ல, தத்துவம், அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம். இதுல எது முக்கியமானது? இப்ப எப்படி நடைமுறை முக்கியமானதா, கோட்பாடு முக்கியமானதான்னு கேள்வி கேட்ட மாதிரி இந்த தத்துவம், அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞான சோசல் இது எதில் முக்கியமானது என்ற கேள்வி கேட்பார்கள். என்கிட்ட சில பேர்லாம் கேட்கறாங்க, நீங்க வந்து எந்த வழியில புக்கு படிச்சீங்க, எந்த புக்கு முதல்ல படிச்சீங்க, எப்படி வந்தா ஈஸியா இருக்கும்னு கேட்டாங்க. இது மாதிரியான பொது வழியில கிடையாது. மார்க்சிஸ்ட் படிச்சிருக்க ஒரு வழிமுறை ஏதாவது சொல்லிட்டு போலாம். ஆனா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி படித்தல் என்று நம்மை சார்ந்துதான் இருக்குது தவிர அது பொது வழிபடுக. ஏன்னா நான் வந்து தத்துவத்தின் படிப்பின் மூலமாக தான் மார்க்சியத்துக்குள்ள வந்தேன். சில பேர் எக்கனாமிக்ஸ் மூலமாக மார்க்சியத்துக்குள்ள வரலாம். சில பேர் விஞ்ஞான கம்யூனிஸ்ட் என்கின்ற நடைமுறை சார்ந்த ஒரு கட்சிக்குள்ள வந்து அதுக்கப்புறமா 3ஐயும் முழுமையாக படித்துக் கொள்ளலாம். அதனால எது ஆர்வம், ஒவ்வொருவருக்கும் எதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதன் வழியாக தான் வருவார்கள். அதன் வழியாக தான் அவர்கள் செம்மைப்படுத்த முடியும். இது யாரையும் திணிக்க முடியாது. இல்ல எக்கனாமிக்ஸ் தான் முக்கியம், நீ வான்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இல்ல தத்துவம் தான் முக்கியம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள், முற்போக்கு சிந்தனையின் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் மார்க்சியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாம் எந்த நிலையில் ஆர்வம் இருக்கின்றோமோ முதலில் அந்த வழியாக நுழைய வேண்டும். அதற்கப்புறமா எதையெல்லாம் நாம் கற்க வேண்டுமோ கண்டிப்பாக அதையெல்லாம் கற்க வேண்டும். மார்க்சியத்தை கற்காமல் கோட்பாட்டை நம்ம படிக்கவே முடியாது. ஏன்னா பெரிய பெரிய கடமைகள் தான் சொல்லியிருக்காரு. வெறுமனே கம்யூனிஸ்ட் வெறும் தொழிலாளர்கள் பார்த்து இறக்கப்படுபவர்கள் அல்ல. இந்த தொழிலாளர்களையும் பாட்டாளர்களையும் தலைமை தாங்குபவர்கள், வழிகாட்டியாக இருப்பவர்கள். அதனால நம்மளுடைய கடமைகள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. முன்பே சொன்னது போல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் 2வது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி, முதல்ல ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியை படிங்க. நமக்கு எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்டுடைய செயற்பாடு பெற்ற அனுகூலம் ஒண்ணு சொல்றாருல, அப்படி அந்த அனுகூலம் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம்னா எவ்வளவு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது வந்து நமக்கு இருக்கு. இப்ப உபரி மதிப்பு அவர் சொல்லிட்டாரு. அதனால வரலாற்றில் பொருள் பத்தி ஒரு சின்னதா ஆரம்பிச்சுட்டு நான் முடிச்சலாம் நினைக்கிறேன். இந்த வரலாற்று பொருள் முதலாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அடித்தளம் மேல்கட்டம் என்ற கோட்பாடு தான். இந்த அடித்தளம் மேல்கட்டம் கூட நம்ம வந்து கோட்பாடு ரீதியா சில சொல்லிட்டு அது விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து மார்க்சியத்தை விளக்குவதற்கெல்லாம் நம்ம இன்னைக்கு இறங்கல. கோட்பாடு நடைமுறையை பற்றி புரிதலுக்கான மட்டும்தான் பேசிட்டதுனால
அடித்தள மேல் கட்டுமானத்தை மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு சில விளக்கம் கொடுத்து நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்ப அடித்தளம் மேல் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது, மேல் கட்டுமானம் அடித்தளத்தை தீர்மானிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டு போயிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அதை வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப நம்ம சொல்றோம்ல, சிந்தனை என்பது புறநிலையில் தான் வருகிறது. இதுதான் பொருள் முதல்வாதம். அடித்தளம் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் ஒருத்தர் சிந்தனை, இப்ப மார்க்ஸ் ஒரு கோட்பாட்டை வைக்கிறார் என்றால் அன்றைய உற்பத்தி முறை அவ்வாறு இருக்கிறது. அதனால தான் இந்த முடிவுக்கு வருகிறார். அதே போல லெனின் புதியதாக மார்க்சியத்தை அப்டேட் செய்கிறார், புதுப்பிக்கிறார் என்றால் அந்த புறநிலையில் அந்த உற்பத்தி முறை மாறி இருக்கிறது, அதன் அடிப்படையில் செய்கிறார். அதுதான் இந்த பொருள் முதல்வாதம். ஆனா இந்த மேல் கட்டுமானம் தீர்மானிக்கிறதுன்னு சொல்றது கருத்து முதல்வாதம். இது அடித்தள மேல் கட்டுமானது ஏதோ ஒரு அப்பாற்பட்ட அறிவழிகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு கோட்பாடெல்லாம் இல்லை. அடிப்படை மார்க்சியம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் தொழிலாளர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் தான் அது இருக்குது. அதனால நம்ம இத அடித்தளம் இத ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, அடித்தளம் மேல் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது. மேல் கட்டுமானம் அடித்தளத்தை தீர்மானிக்க முடியாது, தாக்கம் சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஏன்னா எதுவுமே விட்டு கொடுக்காது. நம்ம எப்படி இப்ப முதலாளித்துவம் வீழ்ந்தே தீரும், சோசியலிசம் வந்தே தீரும்னு நம்ம சொல்றோம்ல, வீழ்ந்தே தீரும்னா விட்டு கொடுத்துருமா? விட்டு கொடுக்காது. அது கடைசி நேரத்துல, நெருக்கடியான நேரத்திலையும், தான் பலமாக இல்லாத நேரத்திலையும் உயிர் கொடுத்து அதை போராடி கொண்டுதான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக நம்ம ரெண்டும் இணைக்கப்பட்டதுதான். அதனால எதுவும் எளிதாக விட்டு கொடுக்காது. நமக்கு இது இப்ப என்ன இந்த கோட்பாட்டை நமக்கு நடைமுறை கோட்பாடுன்னு போது கோட்பாடுக்கு தான் நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பேன். அதை தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதனால தான் நான் கோட்பாட்டை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கோட்பாடுல ஒரு தவறு இருக்கு. நம்ம சொன்ன வலது திரிபு, இடது திரிபுலாம் நம்ம இடதுசாரிக்கு தேக்க நிலைக்கு முக்கியமான காரணமாக வலது திரிபு, இடது திரிபுலாம் சொல்றல, அதுல ஒரு முக்கியமான கோட்பாடு தவறு ஒண்ணு இருக்கு. அதை அடிச்சு பேசுறவங்க இருக்கிறாங்க. அது என்னன்னா, அடித்தளம் மேல் கட்டமைப்பை தீர்மானிக்கிறது, மேல் கட்டுமானம் அடித்தளத்தை தாக்கம் செலுத்துகிறது என்பதுதான் மார்க்சிய அடிப்படை. ஆனா அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அடித்தளம் மேல் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது, புரிந்து கொண்டு மேல் கட்டுமானம் அடித்தளத்தை தீர்மானிக்கிறது. அதாவது அடித்தளமும் மேல் கட்டுமானம் பரஸ்பர வினை புரிகிறது அப்படின்னு கட்சிகளே அறிவிக்கிற நிலைமையெல்லாம் இருக்கு. சில பேர் குழம்பிருப்பாங்க, சில கட்சியில் இருக்க தோழர்கள் இல்லைன்னா வெளியில இருக்க கூட குழம்பிருப்பாங்க. அது மாதிரியானலாம் இல்ல. கட்சி அறிவிக்கக்கூடிய நிலையில் மோசமான நிலைமை தான் இருக்கிறோம். இந்த பரஸ்பர வினை புரிதல் என்பது என்னன்னா, இது கருத்து முதல்வாதமும் அல்லாமல், பொருள் முதல்வாதம் அல்லாமல் ஒரு நடுப்பாதியாக, ஒரு குழப்பமும் பாதி தான் எடுத்துட்டு இருக்கிறது. ஆனா உண்மையா இது மார்க்ஸ் தத்துவத்துல ரெண்டு தான் இருக்கு. ஒன்று கருத்து முதல்வாதம், ஒன்று பொருள் முதல்வாதம். சுரண்டலுக்கு ஆதரவானது கருத்து முதல்வாதம், சுரண்டலுக்கு எதிரானது பொருள் முதல்வாதம். அதாவது தொழிலுடைய நலனை பிரதிபலிக்கிறது. இது ரொம்ப தெளிவான விஷயம் தான். ஆனா அதனால இந்த மார்க்சிய அடிப்படைகளில் குழப்பம் எதுவும் விளைவிக்காமல் சரியாக புரிந்தோமானால் நம்ம கண்டிப்பாக கோட்பாடு வெற்றி பெறும் கோட்பாடாக இருக்கும். அதை நடைமுறைப்படுத்தாமல் வெற்றி பெறாது. நம்ம கோட்பாடு நடைமுறை வெற்றி அடைய வேண்டுமானால் கண்டிப்பாக நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால நம்ம அடிப்படை புரிதல் மார்க்சியம் வழிகாட்டுதல் தான். மார்க்சியம் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்ல, அந்த வர்க்கப்போர் முடிந்து நம்ம நாட்டிலும் சரி, உலகத்தில் இருக்க போர் முடிந்து கம்யூனிஸ்ட் சமூகம் வரும் வரைக்கும் நமக்கு அடிப்படை கோட்பாடு என்பது கண்டிப்பாக மார்க்சியம் தருகிறது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் அறிக்கை தான் சொல்ல நான் இப்ப மறந்துட்டேன். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகள் மார்க்ஸ் எங்கல்ஸ் உயிரோடு இருந்தார்கள். புது புது விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது ஆவணமா இருந்தனால நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா அதுல ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அடிப்படை கருத்து அன்றும் இன்றும் என்றும் சரியானதுதான் சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு சமூகத்தில் வர்க்கம் முழுமையாக ஒழித்து கட்டும் வரை அடிப்படை கோட்பாடு மார்க்சியமா தான் இருக்கும். கம்யூனிஸ்டுகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் விடுவிக்கும். அதே போல இன்று பல பிரச்சனைகள் புது புது பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. நம்ம எதிர்க்கின்ற இந்த அரசு என்பதும், இந்த ஏகாதிபத்தியம், இந்த உலகமயத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல பண முதலைகள், பண மூலதனத்தை வைத்திருப்பவர்கள்லாம் பலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்ப சேட்டலைட் இருக்கு, நம்மளை கண்காணிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பேசுவதெல்லாம் கூட கண்காணிக்க முடியும். போன் வச்சிருந்தா நம்மளை கண்காணிக்க முடியும். இது அதனால முந்தி மாதிரி நம்ம போர் எல்லாம் தொடுக்க முடியாது, வர்க்க போர்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. இது என்னன்னா, இது தத்துவ புரிதல், வரலாற்றில் பொருள் முதல்வாதம், இந்த தத்துவ புரிதலும், இந்த அரசியல் பொருளாதாரம், இந்த முதலாளித்துவத்தின் உள் முரண்பாடுன்னு ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. இந்த 2007 2008 ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி காலத்துல மூலதன நூலை எடுத்து படித்தவர்கள் மார்க்சியவாதிகளை விட அதிகமாக முதலாளித்துவ அறிஞர்கள் தான் படிச்சாங்க.
ஏன்னா அவர்கள் வந்து என்னடா இது ஏங்க மார்க்ஸும் ஏங்கல்ஸும் மறைந்து போய் எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. ஆனா அவர்களால் கூறப்பட்ட நெருக்கடி மட்டும் தொடர்ந்துட்டே இருக்க. அப்ப நெருக்கடியிலிருந்து நெருக்கடி வருவதற்கான காரணங்களை சொல்பவர்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிக்க முடியுமா நம்ம முயற்சிப்பதற்காக தான் அந்த நெருக்கடி பற்றிய நூல்கள் எல்லாம் அவங்க படிக்கிறாங்க. ஆனா அது தப்பிக்க முடியாது என்பது அவர்களுக்கும் படிச்சாலே தெரிஞ்சிடும். படிச்சா கூட ஒத்துக்க மாட்டார்கள். அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி தான் முதலாளித்தம் வளர்ந்திருக்கிறது. நிலப்பிரபுத்துவம் எப்படி ஒரு வலுவான கட்டத்தில் அதுக்கு இருந்ததோ அதுவும் வீழ்ந்தது போல இதுவும் வீழும் என்பதை ஒரு முதலாளி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் தடுமாறுவார்கள். பாட்டாளிகள் பாட்டாளி கட்சிகள் தடுமாறவே முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப சொல்றேன் பாருங்க, இப்ப நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கட்டும், இதை விட முந்தைய ஆயுதங்கள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கட்டும், எங்கிருந்து வேணா நம்மளை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் எல்லாம் சொல்லலாம். ஆனா பொருளாதார நெருக்கடி என்கின்ற ஒரு நெருக்கடி தான் புரட்சிக்கான சகாப்தம் தொடங்குகிறதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப இந்த புரட்சிகரமா சகாப்தம் தொடங்கும் போது பலவீனமாக இருந்த கம்யூனிஸ்டுகளும் தொழிலாளர்களும் பலம் பெறுவார்கள். இதுவரை பலமாக இருந்த இந்த சுரண்டல் சக்திகள் இந்த அரசுகள் எல்லாம் பலம் குறைந்து போகும். பலம் குறைந்து போகும்போது நம்ம சரியாம இல்ல அந்த பாட்டாளி வர்க்கம் பாட்டாளி தலைமையும் சரியாக இல்லை என்றால் ராணுவ ஆட்சியம் வந்துடும். ஆனா நம்ம சரியாக இருந்தால் அந்த ராணுவம் நம்ம கையில வந்துடும். அந்த ராணுவ பார்வை அது முக்கியமான ஒரு சக்தி. எல்லாமே என்னைக்குமே சொல்லவில்லை. பாட்டாளிகள் புரட்சிகரமானவர்கள் என்று சொன்னா கூட ஆலை தொழிலாளர்கள் நம்ம பாட்டாளி சொல்லணும். அதுதான் நம்ம திருப்பூர் கூட பேசும்போது பாட்டாளி என்ற வார்த்தையை தான் சொல்லணும். கண்டிப்பாக பாட்டாளி என்ற வார்த்தை பாட்டாளி பற்றி பேசுகின்ற இடத்தில் பாட்டாளி என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் பேசுகின்ற இடத்தில் எல்லாமே தொழிலாளர் என்று தான் பேச வேண்டும். ஏனென்றால் மூலதனம் என்பது வேறு, பணம் என்பது வேறு, தொழிலாளி என்பது வேறு, பாட்டாளி என்பது வேறு தான். எப்படி வந்து பணம் என்பது காலங்காலமாக இருந்தாலும் மூலதனம் என்பது முதலாளி உற்பத்தியோடு தொடர்புடையதோ அதே போல தொழிலாளர்கள் என்றும் இருக்கிறார்கள். ஆனா பாட்டாளிகள் முதலாளித்துவ உற்பத்தியோடு தான் வந்தார்கள். அதாவது பாட்டாளி என்று அவ்வளவு சாதாரண இல்லை. அதை பத்தி எல்லாம் இங்க நான் வகுப்பு எடுக்க வேணாம் தான், வகுப்பு மாதிரி போக வேண்டாம் தான் நினைக்கிறேன். பாட்டாளிகள் நிச்சயமாக புரட்சிகரமானவர்கள் தான். ஆனா அவர்கள் தன்னெடுச்சு தாண்டி அவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வழிகாட்டிய நாம் சொன்ன பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் 2வது அத்தியாயத்துல கம்யூனிஸ்டுகளுக்கான கடமை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கான கடமை இல்ல சொல்றேன். இந்த கடமைகளை செய்ய வேண்டும். இந்த கூலி உயர்வு போராட்டத்தோட நின்று போகும் கட்சி கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. கூடி அமைப்பு முறையை தூக்கி எறிவதற்கு போராடுவது தான் அந்த இறுதி குறிக்கோளிலிருந்து விடுபடாமல் அந்த இறுதி நோக்கத்திற்கான பயணமாகத்தான் இந்த டாக்டிக்ஸ் நம்ம இருக்கணுமே தவிர கண்டிப்பா அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக செயல்பட முடியும். அதற்கான திறம் எல்லாம் நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு வந்து நூல்கள் இருக்கின்றன. புதிதாக எழுதவும் புதிய விளக்கம் கண்ட நூல்கள் கூட நம்ம வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக அந்த மார்க்சிய அடிப்படைகளை புரிந்து இந்த புதிய நிலைமைகள் இந்த பாட்டாளி நான் வந்து இப்ப இந்த ஆலை தொழிலாளர்கள் மட்டும் பாட்டாளிகள் அல்ல. இன்னைக்கு ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் எல்லாமே பாட்டாளிகளாக சேரக்கூடியவர்கள் தான், பாட்டாளிகளாக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று ஒரு முழக்கங்களை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டாளிகளுக்கு முக்கியமாக என்ன சொல்றேன்னா இந்த முதலாளித்துவ உற்பத்திக்கு முன்ன உள்ள உற்பத்தியில் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் செய்யக்கூடியவர் தானே செய்வாரு. என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாரு. அவர் வேலை செய்வாரு, இல்லைன்னா அவர் குடும்பம் இல்லைன்னா சில ஊழியர்கள் வச்சு செய்வார்கள். அந்த பொருள் அந்த எந்த பொருள் எடுத்தாலும் விவசாயத்திற்கு தேவையான அந்த பொருள் வந்து நான் தான் செய்தேன் என்று அந்த தொழிலாளியால் அந்த உரிமையாளரால் சொல்ல முடியும். ஆனா பாட்டாளியர்கள் ஒரு செய்த தொழில் வந்து இதை நான் செய்தேன். ஒரு குண்டூசியை கூட ஒரு தொழிலாளி நான் செய்தேன்னு சொல்ல முடியாது. குண்டூசியில் வேலை பிரிவினை இருக்கு, தொழில் பிரிவினை இருக்கிறது. அப்ப சமூக ரீதியான தொழில் பிரிவினை இருக்கு. இந்த நெருக்கடி கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியுமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர்க்கலாம் முடியவே முடியாது. ஏன்னா இந்த உற்பத்தி என்பது தனி சொத்தின் அடிப்படையில் நடக்கிறது, விநியோகம் அதன்படி நடக்கிறது. ஆனா இந்த உற்பத்தி முறை வந்து சமூக ரீதியான சமூகமயப்பட்டதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூக வழிபட்டான உற்பத்திக்கும் அந்த விநியோக முறை தனி சொத்தின் அடிப்பில் இருக்கின்றது. முரண் வந்து தவிர்க்கவே முடியாது. நீங்க வந்து இப்ப வந்து நம்ம ஊர்ல தான் இந்த 90 மணி நேரம் வேலையெல்லாம் சொல்றாங்க. நீங்க வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா நான் 5 நாள் இல்ல 4 நாள் நீ வேலை செஞ்சா போதும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் இறங்குறாங்க. இங்க எவ்வளவு தூரம் தொழிலாளிக்கு சலுகைகளும் இதுவும் கொடுத்து காட்டினா கூட அடிப்படை முரணை தீர்க்கவே அவர்களுக்கு முடியாது. அடிப்படை முரணுக்கு தீர்வு என்பது சமூக மாற்றமாகவும் அதனுடைய முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியாகவும் இருக்கிறதே தவிர இதற்கு மாற்று எதுவும் கிடையாது. அதனால மார்க்சிய அடிப்படையில் இந்த புதிய நிலைமைகளை இப்ப நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப வந்து MS வேர்டுன்னு சொல்லக்கூடிய MS ஆபீஸ் சொல்லக்கூடிய அது சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் வந்து பல தொழிலாளர்கள் செஞ்சிருக்காங்க. முதல்ல அதுலயே ஒரு சாஃப்ட்வேர்ல MS வேர்டு மட்டும் இல்ல, எக்ஸல் அப்படி நிறைய இருக்கு. ஒரு MS வேர்டுல இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் MS வேர்ட்ல அவ்வளவு வந்து நமக்கு வேலை இருக்கு. இப்ப அதுல பகுதி பகுதியா வேலை பிரிவினை செஞ்சிருப்பாங்க.
ஒரே ஆளுகள் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சாஃப்ட்வேர்ல இருப்பவர்கள் கூட ஒன்றை முழுமையாக நான் செய்தேன்றது வராது. ஆனா பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படை என்னவோ அதன் அடிப்படையில் இந்த ஐடி ஃபீல்ட கூட நம்ம புரிய வைக்கலாம் முடியும். அதற்கான வரையறைகளை நம்ம வளர்த்தெடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்றால் இதுதான். புதிய நிலைமையை மாற மாற இப்போ முதலாளியும் அந்த பழைய நிலைமையில் இல்ல, தொழிலாளியும் பழைய நிலைமையில் இல்ல. முதலாளி வளர்ந்து போனாலும் முதலாளித்துவ சிக்கல் இருக்கிறது. அதனால அதே போலதான் தொழிலாளி எவ்வளவு வளர்ந்தாலும் அவர்களுடைய சிக்கல் இருக்கிறது. அவர்களோட சிக்கல் தீர வேண்டும் என்றால் சமூக மாற்றத்தில் தான் இருக்கிறது. அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அதை சரியாக புரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். அதனால நம்ம மார்க்சிய அடிப்படை புரிதலை முழுமையாக பெற்று இந்த புதிய நிலைமைகளுக்கு ஏற்ற மார்க்சியத்தை வளர்ப்போம். அதன் அடிப்படையில் நடைமுறை செல்வோம். நடைமுறையில் கண்டிப்பாக நமக்கானது தான். நிச்சயமாக எதிர்கால உலகம் என்பது அது பொன்னுலகம்லாம் இல்ல, அது உழைப்பாளர் உலகம் தான். உழைப்பாளருக்கான உலகம் தான் எதிர்காலம் இருக்கிறதே தவிர கண்டிப்பாக இந்த 2007-8 முரண்பாடு மட்டுமல்ல, பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, நிச்சயமாக அதோட மொத்தமும் விழுந்து விழுவதற்கான நெருக்கடி தான் தொடர்ந்து வரும். அது ஒரு நாட்டில் புரட்சியாகவும் இருக்கலாம், அது சில நாடுகள் சேர்ந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் சேர்ந்ததாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம நிச்சயமாக சமூக மாற்றம் என்பது நிகழ்ந்தே தான் தீரும். இது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது புறநிலை விதி. அந்த விதி தானே நடைபெறாது, மனிதனை கொண்டுதான் நடைபெறும். கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி என்பது முன்னணி படையாக நின்று கேடர்களை வளர்க்க வேண்டும். அந்த கேடர்கள் கீழே வரைக்கும் தொழிலாளர்களை வளர்த்து எடுக்க வேண்டும். அப்படி வளர்த்து எடுத்தால் கண்டிப்பாக சமூக மாற்றம் நிகழும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தோல்வியை பற்றியும் தேக்க நிலையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தேக்க நிலையும் தோல்வியும் உடைத்து வெளியில் வருவோம். நிச்சயமா சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம். வெற்றி என்பது நமக்கு தான். தொழிலாளருக்கு தான் நாளைய உலகம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம் சார்.